ओम लब्ध रागाये नमः ओम लब्ध भक्ति नमः ओम लब्ध ननागमस्वाये नमः ओम लब्ध हर्षाभि पूरिताये नमः ओम ह्रींकार मूर्तये नमः ओम ह्रींकार सौर शृंग कपोदिकाये ह्रींकार कमलेन्द्राये नमः ओम ह्रींकार मणिदीपार्चतये नमः ओम ह्रींकार तरु सारिकाये नमः ओम ह्रीलक्ष्मी नमः ओम ह्रींकार शुक्तिका भक्तामनये नमः ओम ह्रींकार बोधिताये नमः ओम ह्रींकार मय सौवर्ण संभवित ओम ह्रींकार नव कौस्तुभाये नमः ओम ह्रींकार मंत्र सर्वास्वाये नमः ओम ह्रींकार पर सौख्यदाये नमः ओम नमः विदुक्ते हरिद्रा कुंकुमं समर्पयामि कुंकुमार्चने कुंकुमार्चने उपादने साधने ஊதுபத்தி ஏந்தி கைமணி அடிச்சு திருவிளக்குக்கு தீபாராதனை செய்யணும் எல்லாரும். ஊதுபத்தி ஏந்திங்க. திருவிளக்குக்கு முன்னாடி வெத்தலை
संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः आदेवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः आदेवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः चितिरूपेण या कृष्णमेतद्धाभ्य मङ्गलप्रदायै नमः महालक्ष्म्याम्बिकायै नमः सकलभाग्य अनुग्रहदा सिद्धिरस्तु सर्वेभ्यो नमः मन्त्रहीनं मनसः மந்திரஹீனம் கிரியாஹீனம் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது மனசுல எதை நினைச்சிருந்தாலும் பக்தி வீட்டுக்கு அப்படியே அடையாம எடுத்துட்டு போகணும்னா சொல்லப்படாது. அதனால விளக்க கையை அமர்த்திட்டு பூஜை பொருளை எல்லாத்தையும் பையில எடுத்து வச்சுட்டு அழகா ஆலயத்தை ஒரு வளம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி இருங்க. இப்ப தீபாராதனை சுவாமிக்கு பிள்ளைகளை நடக்கும். பஞ்சாயத்தார்கள் எல்லாரும் முன்னிலைப்படுத்தி பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில இந்த தீபாராதனை நடக்கும்போது நீங்களும் அந்த சுவாமி பின்னாடி வரணும். மங்களகரமா இந்த ஆலயத்தை வளம் வரணும். தினந்தோறும் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல போய் எல்லாம் பண்ண போறோம். அதனால தினந்தோறும் இதே போல எல்லாரும் வந்து சகல விதமான பாக்கியத்துக்கும் நீங்க எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்ன அந்த விளக்குகளோட எண்ணெயோட நீங்க பத்திரமா எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க. அதனால இந்த விளக்குல பூஜை பண்ண பொருள் தேங்காய் மூடி, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதையெல்லாம் பையில எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்ணிருக்கீங்க இல்லையா, இதை கொண்டு வரும் மாணிக்கா